ராமதாசுடன் 40 முறை பேசியதாகவும் அவரை சுற்றியுள்ள சுயநலவாதிகள் இல்லாத பொல்லாதவற்றை ராமதாசிடம் கூறுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நான் ஒரு முறை 2 முறை கிடையாது, 40 முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். பேசாமலாம் இல்லை. காலையில் ஐயா சரின்னு சொல்லுவாரு. அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல, இவனுங்க போய் அங்க போய் இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் காலையில இல்லைன்னா அப்படி சொல்லல. பாமக நிறுவனரும் தனது தந்தையுமான ராமதாசுடனான பிரச்சனைகளுக்கு தீய சக்திகளே காரணம் என்று கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து திட்டமிட்டபடி அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் சென்னை மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. மாநாட்டு வரவேற்பு பேனரில் ராமதாசின் படம் இடம்பெற்றதோடு மேடையிலும் அவருக்கென தனி நாற்காலி போடப்பட்டது. கூட்டத்தில் பாமக தலைவராக அன்புமணி மேலும் ஓராண்டு தொடர்வார் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளராக திலகபாமா தொடர்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு, மின்கட்டண உயர்வு வாபஸ், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 4 முறை உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. காவிரி, கோதாவரி நதிகளை இணைக்கும் திட்டப் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாட்டிற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்புமணி பாமகவுக்கு 2 இலக்குகள் இருப்பதாக கூறினார். நமக்கு 2 இலக்குகள் இருக்கிறது. ஒன்று, யார் வர வேண்டும், அடுத்தது யார் வரக்கூடாது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று அதை நாம் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்தது யார் வர வேண்டும், அது முக்கியமானது. இதை இன்னும் ஒரு சிறு காலத்திலே நாம் முடிவு செய்வோம். ராமதாசுடன் 40 முறை பேசி சமாதான முயற்சியில் ஈடுபட்டதாக கூறிய அன்புமணி பாமகவுக்கு தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்குன்னா, மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கிறோம். இதனிடையே பூம்புகாரில் நடைபெறும் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் பங்கேற்க புறப்பட்ட ராமதாஸ் அன்புமணியின் பொதுக்குழு கூட்டம் குறித்த கேள்விக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று கூறினார். ராமதாசுடன் சமாதான போக்கை கடைபிடிக்க அன்புமணி வேண்டுகோள் விடுத்திருக்கும் நிலையில் ராமதாஸின் நகர்வு இன்றைய கூட்டத்தின் போது விரைவில் தெரிய வாய்ப்பிருப்பதாக கட்சியினர் நம்புகின்றனர்.